மாஸ்டர் கெரோ டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணிட்டீங்க. என்னால தப்பிக்க முடியாது. உனக்கு இந்த டீல் ஓகேவா? பாய்சன் மாஸ்டருடைய வாரிசையே கொன்னுட்டோம்னா அப்புறம் இண்டஸ்ட்ரியில நம்மளுடைய லெவல் சும்மா டாப்ல போயிருக்கும். நீங்க எல்லாரும் கொடுக்கிற வேலைய கம்மியான ரேட்டுக்கு பண்ணி முடிக்கிறவங்க. அதை வச்சு மத்தவங்கள பிளாக்மெயில் பண்ண மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வாழ்க்கையை நீங்க அழிச்சிருக்கீங்க. கெடுத்தா கெடுத்துட்டு போட்டோம். இவ்வளவு மாதிரி ஆளு சாகிறதுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு என்ன மனசுல ஹீரோ நடப்பா? என் கண்டிஷன்ஸை மீட் பண்ணிட்டீங்க. நீங்க எல்லாரும் சாக வேண்டியவங்க தான். ஷூட் பண்ணுங்க. அவன் கதைய முடிங்க. என்னாச்சு? அவன் எங்க போனா? ஃப்ரண்ட் ரோ சீட்டு தானே கேட்டீங்க. இப்போ இந்த பாய்சன் மாஸ்டர்னா என்னன்னு தெரிஞ்சுப்பீங்க. வாவ், என்னால நம்பவே முடியல. நீ வெறும் வாய் பேச்சுக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இந்த வேலையை நீ ரொம்ப சூப்பரா பண்றியே. எத்தனை பேர் வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப நான் வேற டிஃப்ரெண்டான டோஸை யூஸ் பண்ணியிருக்கேன். உயிரோட தான் இருப்பாங்க. நான் வாழ்நாள் முழுக்க பிசினஸ் அவங்களால பண்ண முடியாது. ஹலோ ஹிகாரு, நான் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் இப்ப கிளம்புறேன். நீ பாட்டியோட இடத்துக்கு போகணும்னு அவசியம் இல்ல. எனக்கு புரிஞ்சிருச்சு. நமக்கு பிடிச்சவங்களை பார்த்து அவங்க கூட வாழ்றது தான் வாழ்க்கை. அதுதான் இந்த உலகத்திலேயே பெரிய மிராக்கல். அதனால உன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட நீ வாழ்க்கைய வாழ. இது நீ நம்ம பாட்டி கிட்ட சொல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம பாய்சன் கிளானை வழி நடத்துவேன். ஆனா நான் இதுக்கப்புறம் தான் என்னோட லைஃப் பார்ட்னரை தேடி கண்டுபிடிக்கணும். புரியுதா? நீ இப்போ சீரியஸா தான் சொல்றியா? எப்பவுமே உன்னோட முடிவை நீ தனியா தான் எடுப்ப. அப்போ சரி, நான் அவங்க கிட்ட சொல்லிடுறேன். என்ன அப்படியே இருக்க? என்னால எழுந்து போக முடியாது. என்னது? நான் உன்னை எப்படி தூக்குறது? என் ஜாபை தவிர மத்த எப்போ உன்னை பொண்ணை தொட்டதில்ல. எங்க தொட்டு தூக்குறதுன்னு எனக்கு தெரியல. இங்க பாரு, எதை பத்தியும் நீ கவலைப்படாத. நான் ஒரு பையன்தான். என்ன இவ பையங்கிறா? ஒரு சண்டை